வீடர் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, ஆனால் பேக் ரோட்ரி வாங்குறதா ஃப்ரண்ட் ரோட்ரி வாங்குறதான்னு ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். வணக்கம், என் பேர் பிரவீன்ராஜன், ஷார்ப் கருடாவோட மேனேஜிங் டைரக்டர். ஸோ இங்கே இருக்குது நம்மளோட வெரி பாப்புலர் மெஷின், ஷார்ப் கருடாவோட மினி வீடர். இது வந்து ஷார்ப் கருடாவோட ஃப்ரண்ட் ரோட்ரி வீடர். ஓகே, ஸோ இப்போ உங்கள் ஃபார்முக்கு எப்படி எந்த வீடர் சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோகனட் ஃபார்ம் வச்சுருக்கீங்க, தென்னந்தோப்பில் நீங்கள் வந்து களையும் எடுத்துக்கணும், வட்டைப்பாத்தியும் போடணும் அப்படின்னா இந்த மெஷின் போகிறதுக்கு யூஸே கிடையாது. நீங்கள் நேராக இந்த மிஷின் தான் எடுத்தாகணும். ஏன்னா மினி வீடரில் உங்களுக்கு வட்டைப்பாத்தி போட முடியும், அதுக்குன்னு டைன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. வட்டைப்பாத்தி டைன்ஸ் போட்டு மரத்தை சுற்றி நீங்கள் வட்டைப்பாத்தி போட்டுக்கலாம். அதே மாதிரி வாழை அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா பார் பிடிக்கிறதுக்கும் இதுலேயே பண்ணிட முடியும். ஈவன் கரும்புக்குமே பார் பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மண் அணைக்க வேண்டிய வேலை, அந்த மண் தூக்கி போட்டு பிடிக்க வேண்டிய வேலை எல்லாம் பண்ணணும் அப்படின்னா டெசிஷன் ரொம்ப சிம்பிள். நீங்கள் நேராக பேக் ரோட்ரி வீடர் தான் எடுத்தாகணும். ஃப்ரண்ட் ரோட்ரியில் அந்த வேலை நல்லா பண்ண முடியாது. அதே மாதிரி உங்கள் ஃபார்ம் சைஸ் வந்து ஒரு 5 ஏக்கர் அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு மினி வீடர் இந்த மாதிரி வந்து கரெக்டாக சூட் ஆகும். 5லிருந்து 10 ஏக்கர் வரைக்குமே போகலாம். பட் 10 ஏக்கருக்கும் போது பெரிய மிஷின் இருக்குது, மாஸ்டர் வீடர் இருக்குது, அது போய்ப்போம். ஒரு 5 ஏக்கர்ஸ் வராது போனா 5 ஏக்கர்ஸ் மாதிரி இருக்குன்னா நீங்கள் மினி வீடரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இதோட இது வித் ஆஃப் டில்லிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 அடி வரும் வித் ஆஃப் டில்லிங். ஸோ அது வந்து 2 அடி கேப்குள்ளெல்லாம் உள்ளே போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து அது மாதிரி எனக்கு பர்பஸ் இல்லை, எனக்கு வந்து ஜஸ்ட் கார்டு வந்து உழவு ஓட்டணும் அவ்வளோதான், எனக்கு வந்து ஏரியா கவரேஜ் சீக்கிரமாக நடக்கணும், உழவு ஓட்டணும் அவ்வளோதான் உங்களோட ரிக்குவயர்மெண்ட், ரொம்ப சிம்பிள் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் ரோட்ரி வீடர் எடுத்துகிட்டு போயிடலாம். ஃப்ரண்ட் ரோட்ரி வீடரில் என்னென்னா உங்களுக்கு வித் ஆஃப் டில்லிங் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் மெஷினுக்கு வந்து 3.3 ஃபீட் கிடைக்கும், 3.25 அடி உங்களுக்கு வந்து வித் ஆஃப் டில்லிங் கிடைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஏரியா கவரேஜ் பெட்டராக இருக்கும். பட் அது மட்டும் தான் அப்படின்னு இல்லை, இன்னொரு டிஃப்ரென்ஸும் இருக்குது. உங்களுக்கு பேக் ரோட்ரி மெஷினில் வந்து அந்த ரோட்டவேட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பல்வரைஸ் ஆகும், நல்லா களை எல்லாமே வந்து நல்லா பல்வரைஸ் ஆயிரும். வேறஸ் இந்த ஃப்ரண்ட் ரோட்ரி மெஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக்காக விட்டுட்டு போகும், கட்டியாக விட்டுட்டு போயிடும் மண் உடைச்சதுன்னா. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் அது ஓகே அப்படின்னா இது உங்களுக்கு ஓகே. ஒன் மோர் முக்கியமான டிஃப்ரென்ஸ், உங்களோட சாயில் டைப். உங்கள் சாயில் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மினி பேக் ரோட்ரி வீடர் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பேக் ரோட்ரி வீடரில் உங்களுக்கு வந்து வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொபல்ஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு டயர் இருக்குது, அதுக்கு பின்னாடி தான் வந்து ஹை ஸ்பீட் ரோட்டோவேட்டர் இருக்குது. வேறஸ் இந்த ஃப்ரண்ட் ரோட்ரி வீடர் நீங்கள் அந்த மாதிரி ஹார்ட் சாயிலில் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க நீங்கள் வந்து டயரை கழட்டிட்டு அந்த பிளேடு போட்டு ஓட்டுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா பிளேடு வந்து வீல் மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும், மண் மேலே ஓட ஆரம்பிச்சிடும், மண்ணை வந்து கிளறி போடாமல் மண் மேலே ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. உங்கள் மண் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்னா, நல்ல பதமான மண்ணுன்னா நீங்கள் ஃப்ரண்ட் ரோட்ரி மெஷின் யூஸ் பண்ணலாம். பட் சாயில் ரொம்ப ஹார்ட் அப்படின்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் மினி வீடர் பேக் ரோட்ரி வீடர் தான் சூஸ் பண்ணி ஆகணும். மற்றபடி எல்லாம் சேர்ந்த நீங்கள் ஸ்ப்ரேயிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மினி வீடருக்கும் அட்டாச்மெண்ட் இருக்குது, இந்த ஃப்ரண்ட் ரோட்ரி வீடருக்கும் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த 2 மிஷின்லையுமே ரிட்ஜர் அட்டாச்மெண்ட்டும் போட்டுக்கலாம். வாய்க்கால் அணைக்கிறதுனா அந்த 2 மிஷினுமே அது பண்ணும். ஸோ மற்ற வகையில் எல்லாமே இது சேம் தான் சொல்லுவேன். ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறீங்க உங்கள் தோட்டத்தில், அது நம்பர் 1 வட்டைப்பாத்தி போடணும், பாறை அணைக்கணும், வாய்க்கால் போடணும், ஃபார் சுகர் கேன், கோகனட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக் ரோட்ரி வீடர் போகணும். ரெண்டாவது ரீசன் பேக் ரோட்ரி போடுறதுக்கு ரீசன் வந்து மண் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, ஹார்ட் சாயிலாக இருக்குது, அதுக்கும் நீங்கள் பேக் ரோட்ரி மெஷின் தான் போகணும். அதே மாதிரி உங்களுக்கு வைப்ரேஷன், நான் இதை சொல்ல மறந்துடுறேன், வைப்ரேஷன் கம்மியாக வரணும். ஆஸ் அன் ஆப்ரேட்டர் எனக்கு வைப்ரேஷன் வரது பிடிக்கல, எனக்கு தோல் வலிக்குது, அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் பேக் ரோட்ரி மெஷின் தான் வாங்கி ஆகணும். இதே நீங்கள் வந்து எனக்கு ஏரியா நிறையா கவர் ஆகணும் சீக்கிரம், அந்த மண்ணோட பதம் வந்து எனக்கு அதாவது கட்டியாக விட்டுட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி ரீசன் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் ரோட்ரி வீடரை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். தேங்க்யூ.